வணக்கம். மன்னராட்சியின் காலத்திலேயே மக்களாட்சியின் மாண்புகளை கோடிட்டு காட்டிய உறங்கா நகரம், ஜனநாயகம் என்றுமே உறங்காத கூடல் நகரம். இந்த மதுரையும் பதியிலே முதன்முறையாக தமிழ் தொலைக்காட்சியின் வரலாற்றிலேயே ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மலர்ந்திருக்கக்கூடிய இந்த மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மதுரை மக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு அதிசயிக்கத்தக்க காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பல கட்சி வேட்பாளர்கள் புதிய தலைமுறை அமைத்திருக்கும் ஒரே மேடையில் தேர்தல் மிக நெருங்கிவிட்ட இந்த சமயத்தில் தேர்தல் பிரச்சாரம் என்ற பெயரில் ஒரு கட்சியின் வேட்பாளர் ஒரு திசையிலிருந்து வந்து கொண்டிருந்தாலே அடுத்த திசையை நோக்கி முகத்தையும் வாகனத்தையும் திருப்பிக் கொண்டு வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பொது மனநிலையை உடைத்தெறிந்து அனைத்து வேட்பாளர்களும் ஒரே மேடையில் அமர முடியும், ஆரோக்கியமாக நேர்மையாக மக்கள் முன்பாக அதை விவாதித்து காட்ட முடியும் என்பதை சாதிப்பதற்காக நம் முன்னே காட்டுவதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை வேட்பாளர்களும் மனமார்ந்த நம் பாராட்டுகளுக்கு உரித்தானவர்கள் என்று தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மறைந்து வரும் அரசியல் நாகரிகத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பது, அடுத்தது ஆரோக்கியமான விவாதங்களை மக்கள் முன்னிலையில் கட்டி எழுப்புவது. நாட்டிற்கு இப்போது இவை மிக தேவையானவையாக நாம் கருதுகிறோம். அதன் அடையாளம்தான் இந்த தொடக்கம். நாம் அழைத்ததுமே நம் அழைப்பை ஏற்று அன்போடு இங்கே வருகை புரிந்திருக்கும் வேட்பாளர்களை நேயர்களுக்கு நாம் அறிமுகம் செய்விக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர், நான் அனைவரையுமே அப்படித்தான் குறிப்பிடப் போகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் திரு வேலுச்சாமி, கம்யூனிஸ்ட் கூட்டணி சார்பாக இங்கு போட்டியிடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வெற்றி வேட்பாளர் விக்ரமன், நாடெங்கிலும் ஒரு புதிய உத்வேகத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த வெற்றி வேட்பாளர் முத்துக்குமரன் கமாசிஸ், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வெற்றி வேட்பாளர் டி.என். பாரத் நாச்சியப்பன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் தன்னால் வர இயலாது என்பதை முதலிலேயே சொல்லிவிட்டார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் சிவமுத்துக்குமார் அவசியம் கலந்து கொள்வதாக வாக்களித்திருக்கிறார், வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் செல்வதற்கு முன்பாக இங்கே உங்கள் மத்தியிலே நமது மதுரை சிறப்பு தலைமைச் செய்தியாளர் ராமானுஜம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமைமிக்க வாக்காளர்களான உங்களை புதிய தலைமுறை ஒவ்வொரு பிரிவாக மிகச் சரியாக சதவிகிதத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதை வேட்பாளர்கள் அறிவதற்காக வேட்பாளர்களுக்கும் அனைவருக்குமே தெரிந்து கொள்ளும்படியாக அவர் விளக்குவார். எதிலும் புதுமை பிழைக்கக்கூடிய புதிய தலைமுறை எல்லோருக்கும் சரிசமமாக வேட்பாளர்களிடையே கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் முதலில் குறிப்பிட வேண்டும் என்றால் திருநங்கையான சொப்னா குறிப்பாக சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் இந்த சமூகத்தில் என்ன பங்கு இருக்கிறது, இந்த தேர்தல் ஜனநாயக கடமையாற்ற அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக அவரிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் கல்லூரி மாணவர்கள், குடும்ப தலைவிகள், வர்த்தகர்கள், நம் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகள், கல்லூரி பேராசிரியர்கள் என்று ஒவ்வொருவரையாக நாம் குறிப்பிட்டு கூறலாம். ஒவ்வொரு துறையிலிருந்து மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், இப்படி எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரையும் இங்கு நாம் வர வைத்திருக்கிறோம். அவர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது நம் திரு வெங்கட்டோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்வார்கள். வாக்காளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நமது வேட்பாளர்கள் பதிலளிப்பார்கள். நிச்சயமாக அந்த கேள்வி கணைகளுக்காக தமிழகமே காத்திருக்கிறது. இது ஒரு தொடக்கம், முன்னுதாரணமான நிகழ்ச்சி என்பதை மனதில் வைத்து உங்கள் கேள்விகள் அமையப் போகிறது. முதலில் வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் அதிகபட்சமாக 2 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு வெற்றி பெற்றால் தாங்கள் செய்யப்போவது என்ன என்பதை சுருக்கமாக சொல்வார்கள். அதன் பின்னர் விவாதம் தொடங்கும். வெறுமனே செய்வீர்களா என்று நீங்கள் கேட்டால் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். எப்பொழுது செய்வீர்கள், எப்படி செய்வீர்கள், செய்ய தவறினால் உங்களை என்ன செய்வது என்பது போல நீங்கள் கேட்கலாம் என்று கோடிட்டு காட்டுகிறார்கள். இவர்கள் சொல்வது அனைத்தையும் உலக தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் நிச்சயமாக இவர்கள் சொல்வதை செய்து காட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதி, மதுரை மத்திய, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு மற்றும் மேலூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மதுரை நாடாளுமன்ற மக்களவை தொகுதி உறுப்பினராக
தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வார் என்பதை திமுக வேட்பாளர் வேலுசாமி அவர்கள் முதலில் கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னை மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் மதுரைக்கு செய்ய வேண்டியது, மதுரையை ஒரு நல்ல நகரமாக, ஒரு தொழில் நகரமாக மாற்றுவதற்கு முதலிலே முயற்சிகள் எடுத்துக்கொள்வேன். பொதுவாகவே நம்முடைய மதுரை மாநகரம் பெரிய தொழிற்சாலைகளே அற்று போயிருக்கிறது. அதற்கு காரணம் முன்னால் அதனுடைய கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் மிகவும் குறைவான நிலையில் இருந்த காரணத்தினால் தொழில் தொடங்குபவர்கள் இந்த பகுதிக்கு வரவே இல்லை. இப்பொழுது ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எப்படின்னா, ரயில் ப்ராட்கேஜாக மாற்றிட்டாங்க, ஆனால் ஒரு வழித்தடமாகத்தான் இருக்கிறது. அது 2 வழித்தடமாக இன்னும் மாற்றப்பட வேண்டும். அதை போலவே மின்மயமாக்கப்பட்டு விட்டது இப்பொழுது. அது கன்னியாகுமரி வரையிலும் செல்ல வேண்டும். மலைப்பொருட்கள் அனைத்தும் கொண்டு வருவதற்கு போடியிலிருந்து மீட்டர் கேஜ் லைன் இருந்துச்சு. அதை பிரித்து இப்பொழுது 4-5 ஆண்டுகளாகிவிட்டது, கிடப்பிலே கிடக்கிறது. அதை உடனடியாக அங்கிருந்து வரக்கூடிய பொருள்களெல்லாம் வருவதற்கும், பயணிகள் வருவதற்கும், அதோடு முடிந்தால் இன்னும் கொஞ்சம் அதை நீட்டிப்பதற்கும் உரிய வழிவகை எடுக்க வேண்டும். விமான நிலையத்தை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் விரிவாக்கத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். திறந்து வைத்ததும் அவருடைய ஆட்சியிலேயே திறந்து வைக்கப்பட்டது. ஆனாலும் பன்னாட்டு விமான நிலையமாக இன்னும் முழுமையாக மாற்றப்படவில்லை. சரக்குகள் ஏற்றிச் செல்வதற்குரிய வசதிகளும் இன்னும் செய்யப்படவில்லை. அதுகளை நிச்சயமாக கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேன். முதலில் ஐடி பார்க் வந்துட்டு கலைஞர் அவருடைய ஆட்சியில் கட்டினார். ஆனால் அது இப்பொழுதும் இந்த ஆட்சி 3 ஆண்டுகள் ஆகியும் மூடப்பட்டே இருக்கிறது. அதையும் உடனடியாக இயங்க செய்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்திட வேண்டும். இன்னும் அடுத்தபடியாக இது ஒரு பெரிய அதாவது கோவில் மாநகரம், பழமையான நகரம். அப்படிப்பட்ட நகரத்தில் உலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய அவங்கெல்லாம் நிறைய வர்றாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கெல்லாம் ஒரு நிச்சயமான முறையில் நான் கட்டாயமாக பாடுபடுவேன். அதை போலவே ஒரு மிகப்பெரிய, அதாவது எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி மருத்துவமனை, அது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இடங்களெல்லாம் ஆய்வு செய்து இடம் முடித்து கொண்டு வருவதாக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நின்று விட்டது. அதை எந்த வழியிலையும் அதையும் கொண்டு வரணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் விக்ரமன், நீங்க தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் என்ன செய்வீர்கள்? அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையின் அடிப்படையான 5 தேவைகளை நான் வாக்குறுதியாக முன்வைத்திருக்கிறேன். 1, புதிய தலைமுறை இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு. எனவே கனரக இயந்திர தொழிற்சாலைகளை மதுரைக்கு கொண்டு வருவதற்கு மத்திய அரசை வலியுறுத்தி நிறைவேற்றும். கனரக இயந்திர தொழிற்சாலைனா முட்டையா இல்லை, ரயில் பெட்டி தொழிற்சாலை, ஆயுத தளவாட தொழிற்சாலை, NTPCயின் மூலம் தெர்மல் பவர் ஸ்டேஷன், தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு விதங்களில் நீங்கள் செயலாற்றுவீர்கள். 3 அடிப்படையான கோரிக்கை. அடுத்தது, அத்தோடு 3 லட்சம் இளைஞர்கள் மதுரை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்து வைத்திருக்கிறார்கள். தென் தமிழகம் முழுவதும் 18 லட்சம் பேர் இருக்கிறார்கள். எனவே மதுரையில் ஒரு வேலைவாய்ப்பு முனையமாக மதுரை மாற்றப்பட வேண்டும். இன்னொரு டூரிசம், சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா இணைப்பாக இருக்க வேண்டும். மதுரை பழனி, மதுரை ராமேஸ்வரம், மதுரை கொடைக்கானல், மதுரை மூணார், இப்படியான இணைக்கப்பட்ட சுற்றுலா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அதை ஒட்டிய வேலைவாய்ப்பு. ஒரு 2-2.5 ஆண்டு கால வரையறைக்குள் இவைகளை நிறைவேற்றுவதற்கான முன்முயற்சி மிக உறுதியாக மேற்கொள்ளப்படும் என்பது முதன்மையான வாக்குறுதி. மதுரையில் IITயினுடைய ஒரு கிளை வேண்டும் என்பது மிக அழுத்தமான ஒரு கோரிக்கை. அடுத்து சுற்றுச்சூழல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் கருதுகிறோம். அதில்
வைகை நதியில் நீங்க பார்த்தீங்கன்னா கொச்சடையில் இருந்து விரகனூர் வரைக்கும் 68 இடங்களில் சாக்கடை கலக்கிறது. எனவே அது தடுக்கப்படணும். டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் வெளிவீதி முழுவதும் ஃப்ளைஓவர்கள், அவனியாபுரம், மேலூர், ரிங் ரோட், திருமங்கலம், சமயநல்லூர், இந்த இணைப்புக்குட்பட்ட மெட்ரோ, இது நம்முடைய மதுரையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான மிக முக்கிய கோரிக்கையாக நாங்கள் பல ஆண்டுகளாக எழுப்பியிருக்கிறோம். இதை இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த TN பாரத் நாச்சியார். அனைவருக்கும் வணக்கம். என்னை பொறுத்தவரை நான் ஒரு இளைஞன், புதுமையாக எதையும் சிந்திக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கையுடையவன். மத்திய அரசுடைய திட்டங்கள், மாநில அரசுடைய திட்டங்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்தால் கூட தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது முழுமையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பொறுத்தவரையிலே ப்ரையாரிட்டி பேஸிலே மக்கள் அதை முடிவு செய்கிற மாதிரி ஒரு புதுமையான திட்டத்தை நான் மக்கள் மத்தியில் வைப்பேன். ஏனென்றால் அடிப்படையான தேவைகளுக்கு எதற்காக அந்த நிதியை செலவிட வேண்டும் என்று ஒரு அரசியல்வாதி முடிவு செய்வதை விட பொதுமக்கள் முடிவு செய்வது நன்றாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. அதே போல் இன்றைக்கு விமான நிலையத்திலிருந்து ரயில்வே ட்ராக், நேரடியாக ரயில்வே நிலையம் வந்து செய்வதற்கான ரயில்வே ட்ராக் இல்லை. அதை நிச்சயமாக முயற்சி செய்து அதை கொண்டு வர முயற்சிப்பேன். அதே போல் காரைக்குடி மதுரை இடையே அகல ரயில் பாதை திட்டம் ஆய்வு செய்த நிலையில் இருக்கிறது. அந்த ஆய்வை நிறைவு செய்து அந்த திட்டம் வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன். 630 ஏக்கருக்கு மேல் இப்பொழுது சர்வதேச விமான நிலையத்திற்கான ஆய்வு முடிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் அந்த நிலம் இன்னும் மத்திய அரசு இடத்தில் கையகப்படுத்தப்படவில்லை, மாநில அரசு ஒப்படைக்கவில்லை. அதை விரைவு செய்து அதை கையகப்படுத்தி ஒப்படைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தால் நிச்சயமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், உள்நாட்டிலே பெரும் முதலீட்டாளர்கள் போக்குவரத்து வசதியை கணக்கில் கொண்டு வருவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே போல முல்லை பெரியார் வாய்க்காலிலிருந்து தண்ணீர் கடைமடை பகுதி, மேலூர் பகுதி, அதற்கு முறையான முறையில் தண்ணீர் பாசனம் போய் சேருவதில்லை. அதை தூர்வாரி சரியான முறையில் பராமரித்து தண்ணீர் இறுதி வரை சென்று கிடைப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வேன். அங்கே இருக்கிற அரசோடு பேசுவதற்கு பாராளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுப்பேன். அதே போல கரும்புக்கு 4000 ரூபாய் டன் என்று நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. அதை நிச்சயமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு அதையும் பாராளுமன்றத்தில் சொல்லுவேன். இதெல்லாம் என்னுடைய வாக்குறுதிகள். மிக்க மகிழ்ச்சி. ஆம் ஆத்மியின் முத்துக்குமரன் கமாசிஸ். முத்துக்காமன் கமாசிஸ், கமாசிஸ். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மதுரையில் தண்ணீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. தண்ணீர்லேயே 3 வகையான தேவை இருக்குது. அன்றாட குடிநீர் தேவை, பயன்பாட்டு தண்ணீர் தேவை, விவசாயத்துக்கு. மதுரை விவசாய நகரம், விவசாயத்துக்கு தண்ணீர் தேவை. குடிநீர் மதுரை மாநகராட்சியில் 4 நாளைக்கு ஒரு தான் கொடுக்குறாங்க. இப்போ நிலத்தடி நீர் 1200 அடிக்கு கீழே போயிடுச்சு. அப்போ குடிநீர் முறைப்படி வழங்குவதற்கு அனைத்து முயற்சிகளும் எம்பியாக நான் மாநில அரசை அனைத்து முயற்சிகளும் செய்து வலியுறுத்துவேன். குடிநீர் ஆதாரங்களை பாதுகாப்போம். அதே மழை நீரை பெருக்குவதற்கும் விவசாயத்தை பெருக்குவதற்கும் மரம் வளர்க்கணும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு வீட்லேயும் மரம் வளர்க்கிறத நாங்கள் வலியுறுத்துவோம். அது ஆட்சிக்கு வந்தாலும் வலியுறுத்துவோம், ஆட்சிக்கு வரலைனாலும் வலியுறுத்துவோம். கல்வி அடிப்படை கல்வியும் தரமான கல்வி இல்லை மதுரையில், உயர்கல்வியும் கிடையாது. அப்போ அடிப்படை கல்வியை முறையாக எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நான் பாடுபடுவேன். உயர்கல்வியான IIT, IIM, எய்ம்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்கள் இங்கே கொண்டு வர்றதுக்கு மத்திய ஆட்சியில் நாங்கள் அமர்ந்தாலும் அல்லது நான் எம்பியாக வந்தாலும் மத்திய அரசை வலியுறுத்தி இங்கே கல்வி நிறுவனங்களை கொண்டு வர்றதுக்கு நான் பாடுபடுவேன். ஊழல் அரசியல்வாதிகள் இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்காக நாங்கள் ஜன்லோக்பால் திட்டத்தை கொண்டு வர போகிறோம். ஜன்லோக்பால் திட்டம்னு என்னென்னா, பியூன்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் தப்பு ஊழல் செய்தால் 2 ஆண்டுகளில் அவர்களுக்கு மீது விசாரணை செய்து கடும் தண்டனையும் அவர் சொத்தி பறிமுதல் செய்வதும் நாங்கள் மேற்கொள்வோம். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம். 4 வேட்பாளர்களும் வெற்றி பெற்றால் என்ன செய்வேன் என்பதை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்வையாளர்களின் கேள்வி கணைகள் பறக்கவிருக்கின்றன. மதுரையின் புகழ்பெற்ற கல்லூரியான வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியின் 50 ஆண்டுகள் பழமை பெற்ற கல்லூரி என்பது வெறும் ஏட்டு படிப்பிற்காக மட்டுமல்ல, அரசியல்தான் இனி வாழ்க்கை பாட்டிற்கும் என்பதை உணர்த்துவதற்காக இப்படி ஒரு களத்திற்காக அவர்களும் நம்மோடு களமிறங்கிய பாராட்டுக்குரியவர்கள் ஆகிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்கலாம். மோதும் வேட்பாளர்கள், கணிக்கும் வாக்காளர்கள் தொடரும்.